இது டிகேபி கோபால். இன்று ஹொராரி எண் 58 கொண்டு பெரும் போர் நிகழுமா என்ற கேள்வியை ஆராய்ந்தோம். உடனடியாக நமக்கு கிடைத்த ஹொராரி எண் 58. அந்த 58க்கு உள்ள உபாதிபதி புதன். இன்று குரு நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த புதனும் குருனுடைய சாரத்திலேயே செல்வதால் இந்த ஹொராரி சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஹொராரி சரி என்ற பின் நாம் போர் நடக்குமா என்பதை பற்றி பார்ப்போம். ஏனெனில் கேள்வி பெரும் போர் வருமா? பெரும் போர் என்பது எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தேர்ட் வேர்ல்ட் வார், 3வது உலகப் போர். ஆனால் அது அவ்வளவு சாமானியமாக வருமா என்பதை நாம் நம்மளுடைய ஆய்வு கட்டியவரை பார்ப்போம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது முதல் பாதம், அதாவது நம் நாடு. 7ஆம் பாதம் பிற நாடுகள் அனைத்து. நாம் இந்த 3ஆம் உலகப் போருக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. இந்த முதல் பாதம் 12ஆம் பாவத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அத்துடன் 1, 4, 7, 10 ஆகிய பாவங்களும் குறிகாட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இது நாம் போருக்கு உரிய முறையில் தயாராக இருக்கிறோம் என்பதற்குரிய விளக்கம் இதில் அமைகிறது. அதோடு இல்லாமல் புதன் குரு சாரத்தில் இருப்பதால் நியாயமான முறையில் நாம் தயாராக இருக்கிறோம். சரி, அடுத்ததாக எதிரி நாடுகள் அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். 7ஆம் பாவத்தை கவனிப்போம். 7ஆம் பாவம் சனியால் கவனம் செய்வதாவது 7ஆம் பாவத்துடைய உபாதிபதி சனி. அது 9ஐ குறிகாட்டுகிறது. 9 என்பது 7ஆம் பாவத்தினுடைய வளரும் பாவம். எனில் அவர்களும் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கருத்து. சரி, வார் நிகழுமா என்றால் நாம் நடப்பு தசபதிகளை கவனிக்க வேண்டும். இன்றைய நடப்பு தசபதி குரு தசையில் சுக்கிரன் புத்தி. இப்போ குரு தசை எடுத்துக்கொண்டால் குரு 7, 10, 12 குறிகாட்டிக் கொண்டிருக்கிறது. தன் உபாதிபதியிலேயே சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் 7, 10, 12. ஆக 7, 10, 12 என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு குறிகாட்டி. இந்த 7, 10, 12 என்பது போரை குறிக்கிறதா என்றால் ஆம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் 10ஆம் பாவம் அரசுகள் 7உடன் தொடர்பு ஏற்படுவதால் அரசுகள் என்று பன்முறையாக கூறலாம். 12 என்பது அவர்களுடன் வரும் ஒரு இடையோடு தகராறு. சரி, இங்கே தசை ஒன்றை குறிகாட்டும், அவ்வளவுதான். அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை காண்பிக்கும். இந்த வார பத்தி நம்ம கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை அது குறிகாட்டுகிறதா என்றால் குறிகாட்டுகிறது. அது சரியாக போகுமா அல்லது மாறாக போகுமா என்பதற்கு புத்தியை பார்க்க வேண்டும். டெசிஷன் மேக்கர் அவர் தான் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தி. அந்த புத்தி 8ஆம் பாவத்தை குறிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த 8ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவத்திற்கும் வளரும் பாவம், 10ஆம் பாவத்திற்கும் வளரும் பாவம், 12ஆம் பாவத்திற்கு அது திரிகோண பாவம். அப்ப 12ஆம் பாவம் திரிகோண பாவமாக அமைவதாலும் 7, 10 ஆகிய அனைத்தும் வளர்வதாலும் எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஏற்படும். 2வது, தசபதி நடத்தும் கிரகங்கள் குருவும் சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற
விளைவுகளை நிகழ்த்தாது. இது கிரக பலன். ஆனால் பாவ பலன் அடிப்படையில் 7, 10, 12 அதை 8ஆம் பாவம் தீர்மானிப்பதால் குழப்பங்களும் கலவரங்களும் மட்டுமே ஏற்படுமே ஒழிய ஒரு வார், அதாவது 12ஆம் பாவத்திற்கு ஒரு வளரும் பாவம் ஏற்பட்டிருந்தால் நாம் போர் வரும் என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் இங்கு 8ஆம் பாவம் வந்திருப்பதால் 12ஆம் பாவம் 4, 8, 12 என்ற பாவங்கள் ஒரே மாதிரியான குறிக்கோள்களை காண்பித்துக் கொண்டிருக்கும் என்ற காரணத்தினால் இது போர் சூழ்நிலை நிலவும், ஆனால் போர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது எதுவரை? இது இப்ப எதிரில் வரும் 10/4/2026 வரை மட்டுமே இந்த தீர்வு, இந்த பலன் அளிக்கும். ஆக 10/4/2026 வரை எந்த விதமான போரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதுவரை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம்.